ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹினாட்டா உசுமாக்கி எஸ்எஸ்எஸ். இன்றைக்கி நான் நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு ரிக்வெஸ்ட்டை தான் நிறைவேற்ற போகிறேன். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு ரிக்வெஸ்ட், நானே எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதால் நான் பண்ணணும்னு நினச்சேன். அது வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய வாய்ஸில் ஒரு சாங், அவங்களே ஒரு சாங்கை சொல்லி அந்த சாங்கை பாடி எனக்கு வந்து நருட்டோ அண்ட் சாக்குராக்கு இந்த சாங்கை வந்து எடிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சாரி. ஃபஸ்ட்டு சாங்கை பார்த்துலாம், அதுக்கப்புறம் என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் காதல் சரியோ தவறோ, என் காதல் முள்ளோ மலரோ, என் காதல் முதலோ முடிவோ, சதியே ஃபீல், என் காதல் வெயிலோ நிழலோ, என் காதல் இனிப்போ கசப்போ, என் காதல் நிறையோ குறையோ, சகியே ஃபீல் மை லவ். என் காதல் சிலையோ கல்லோ, என் காதல் சிறகோ, என் காதல் வலியோ சுகமோ, வெறுத்தோம் பிடித்தோம் அடித்தோம் மனித்தோம். Feel my love, feel my love, feel my love, feel my love. ஸோ சாங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் பிடிக்கலனாலும் காமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா வேண்டாமா, நல்லா இருக்குது நல்லா இல்லை எதனாச்சும் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ நல்லா இருந்துச்சுன்னா மேபி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மேபி இந்த சாங்க்கு என்னோடய வாய்ஸ் செட் ஆகலாம்னா வேறு சில சாங்ஸ்க்கு என்னோடய வாய்ஸ் செட் ஆகும்னு தோணுச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ இல்லை சாங் பாடுறதுலாம் வேண்டாம், வெறும் எடிட்டே போதும், வாய்ஸ் ஓவர் மட்டுமே போதும் அப்படின்னா அதையும் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ரீசன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஆக்சுவலி அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி அவங்க சொன்னப்போ எனக்கு உண்மையாகவே வந்து ஒரு மாதிரி கோல்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அங்கே இருக்க யாருக்கும் நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுலாம் தெரியாது. பிகாஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க் கம்மியாச்சுன்னா இதனால தானா அப்படின்னு நினைப்பாங்க, ஈவன் கேட்டுருவாங்க. சரி ஓகே, வீட்டுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. வீட்டுக்கு வரும்போது டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. ஸோ ஃபோன் கீழே விழுந்ததால். ஸோ அதுக்கப்புறம் சீக்கிரமாக ரெடி பண்ணி தருவாங்கன்னு பார்த்தா ரொம்ப லேட் பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உடனே எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். பட் சாங் எடிட் மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து எடிட் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டுடுறேன். அண்ட் இந்த ஒரு லாங் வீடியோ வந்துட்டு எதுக்கு லேட் ஆச்சு அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணுமா இல்லை வேண்டாமா, நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றதுக்காக ஒரு ஒப்பீனியன் கேட்குற ஒரு வீடியோ மாதிரி. ஐ எம் ரியலி சாரி சசிகுமார் ஆர்டி 5DS ஃபார் லேட் வீடியோ. வேறு ஏதாச்சும் ஒரு சாங்கு பாடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என் மனசில் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த சாங் ஓகேவா இல்லையா அப்படின்னு நான் காமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஓகே இல்லை அப்படின்னு ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு சாங் உங்கள் வாய்ஸ்க்கு செட் ஆகியிருக்கும்னு தோணுச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் வந்து நான் டெஃபினெட்லி வந்து பாடி எடிட் பண்ணி போடுறேன். இல்லை இதோட இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் போடலாமா வேண்டாமா அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனும் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலி லேட் ஆனதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருந்திருப்பேன். பட் இருந்தாலும் வந்து நான் அதை வந்து எப்போது நருட்டோ பர்த்டேக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணேன். பட் எதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சுன்னா, ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், நெட் ப்ராப்ளம், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வீட்டில் பிரச்சனைகள்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க, சாரி. இதுக்கு மேலே பேசினா வீடியோ லென்த் ஆகிடும். சரி, அதாவது பாட சொன்ன சப்ஸ்கிரைபரோட நேம் வந்துட்டு சசிகுமார் அகிலேஷ். ஸோ ஐ திங்க் அதுதான் இங்கே இருக்க ஐடி நேம். ஸோ ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.